வணக்கம். நெருப்பு தமிழன். திமுகவில் ஒருத்தன் ஏன்டா திமுக கட்சியில் பயணிக்கிறேன்னு கேட்டால், கொள்ளையடிக்கிறதுக்கும் ஆள் மாறாட்டம் பண்ணுறதுக்கும் அதுக்கு தான். வேறு எதுக்கு பாஸ் அப்படிங்கிற ஒன்று தான். சரி, அடிமட்ட தொண்டை நீ ஏன்டா இருக்கிற அப்படின்னா, குவார்ட்டரும் கோழி பிரியாணி கிடைக்கும், ஓட்டுக்கு காசு கிடைக்கும் அப்படின்பான். இந்த 2 விஷயங்கள் தான். சரி, இப்போது திமுக என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட மாடலு எப்படி தலைமுறையாக இவங்க மற்றவங்க மேலே பழியை சுமத்தி எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கிறாங்க. கர்ம வீரர் காமராஜர் இருந்தார். அவருக்கு கல்யாணம் பண்ணாமலே ஒரு மகன் இருக்கிறான்னு சொல்லி போட்டு அவரை உடைச்சானுங்க. அதற்கு அடுத்து பசுமன் திருமகனார். அவர் கல்யாணமே பண்ணலை, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்துக்கிட்டே போனீங்கன்னா அரசியலில் கேப்டன் விஜயகாந்தை மொத்தமாக குடியாரன்னு சொல்லி மொத்தமாக போட்டு காலி பண்ணானுங்க. இப்போ சீமானனா பாலியல் குற்றவாளின்னு சொல்லிட்டான், அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னைக்காவது அம்மா கனிமொழி கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா, என்ன ஏது, புருஷன் இருக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்களா? சரி, கலைஞர் கருணாநிதி ஐயா எத்தனை கல்யாணம் பண்ணார்? இப்போ உண்மையிலேயே அவர் 3 திருமணம் பண்ணார். 3 திருமணத்திற்கும் போய் பதிவு திருமணம் பண்ணி சான்றிதழ் வச்சுருக்கிறாரா, இல்லை குரானில் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மனைவிக்கிட்டையும் அனுமதி வாங்கி கல்யாணம் பண்ணாராங்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு சான்று இருக்குதா? அதற்கப்புறம் இப்போ கடைசியாக கூட ஒரு உதயநிதி ஒரு நடிகையோடு உல்லாசமாக இருந்து அந்த நடிகைக்கு துபாயில் பங்களா வாங்கி கொடுத்துறாருன்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. இப்போ நாங்கள் இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டோமா, இல்லை இதை பற்றி திமுகவில் இருக்கிறவன் கேள்வி கேட்குறானா? இப்போ பாலியல் குற்றவாளின்னு ஏதோ ஒரு பொண்ணு கூட சீமான் காதலிச்சு இருந்து அதை பாலியல் குற்றவாளினா, அப்போ 3 கல்யாணம் பண்ணிவிட்டு பல பிள்ளைகளை பெற்றுட்டு இருக்கக்கூடிய கருணாநிதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நியாயம் தானே பாஸ். 1 லிட்டர் பாலில் ஒரு சொட்டு கலரை கலந்தாலும் கலர் தானே. இதுக்கு பதில் சொல்லுங்கள், உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன், சமூக ஆர்வலன்.